மக்களால் நிராகரிக்கப்பட்டது அதிமுக பாஜக கூட்டணி என தாவேக தலைவர் விஜய் விமர்சனம் செய்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில்ராஜா. செந்தில்ராஜா, விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, நேற்று அஇஅதிமுக மற்றும் பாஜக கூட்டணி என்பது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்த கூட்டணியை விமர்சனம் செய்திருக்கிறார். ஏற்கனவே பாஜகவும் திமுகவும் மறைமுக கூட்டணியில் இருக்கிறார்கள் என்று விஜய் விமர்சித்து வந்தார். இந்த நிலையில் தற்போது அதிமுக பாஜக கூட்டணியையும் விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் தற்போது மக்கள் விரோத மறைமுக கூட்டு கணக்குகளுக்கும் மக்களால் நிறைவேற்றப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டு கணக்குகளுக்கும் தமிழக மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகுத்தி விரட்டி அடித்து தூக்கி எறிய போவது உறுதி என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திமுகவை மறைமுக கூட்டாளியாக ஏற்கனவே தயார் செய்துவிட்ட நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான அஇஅதிமுகவை பகிரங்க கூட்டாளியாக பாஜக மீண்டும் கைப்பிடித்துள்ளது ஒன்றும் மிகப்பெரிய ஆச்சரியமில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பிளவுவாத சக்திகளுக்கு சாமாரம் வீசிய காரணத்தாலே ஏற்கனவே 3 முறை தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டு ஒரு நிர்பந்த கூட்டு இப்போது ஏற்பட்டுள்ளது என்பது நாம் சொல்லித்தான் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை. 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் நாங்கள் தான் திமுக அணி என்று பாஜகவும், தாங்கள் தான் பாஜகவிற்கு எதிரான அணி என்று திமுகவும் முழக்கமிட்டு ஒரு நாடகத்தை நடத்துவர். தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக் கொண்டு விட்டனர். இனி திமுகவும் பாஜகவும் எத்தகைய வேடங்களை போன்று நாடகங்களை நடத்தவும் இயலாது. தங்களை ஏமாற்றி வந்தவர்கள் யார், தங்களுக்கு உண்மையாக உழைப்பவர்கள் யார், தங்களுடைய உண்மையான உணர்வுடன் நிற்பவர்கள் யார், தங்கள் வீட்டு பிள்ளை யார், தங்களுக்கான உண்மையான மக்களாட்சி தர வல்லவர்கள் யார் என்பதை மக்கள் உணர தொடங்கியுள்ளனர். அதை நிரூபிக்கும் விதமாக தங்கள் மனதுக்குள் ஒரு தீர்மான முடிவை ஏற்கனவே எடுத்துவிட்டனர். நாம் ஏற்கனவே நம்முடைய பொதுக்குழுவில் அறிவித்தது போல 2026 தேர்தல் களமானது தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்ற ஒவ்வொரு வீட்டிலும் தங்கள் பிள்ளையாக கருதக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கும் வெற்றி விளம்பர செய்து மக்கள் விரோத ஆட்சியை நடத்தும் திமுகவுக்கு இடையேதான் என்றும் விஜய் விமர்சனம் செய்திருக்கிறார். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செந்தில்ராஜா.